முத்திரைகள் இது பிரபஞ்சத்தினுடைய பாஷை அப்படின்னு அதுக்கு பேரு, பிரபஞ்சத்தினுடைய மொழி அப்படின்னு பேரு. இந்த முத்திரைகள் யூடியூப்ல போய் பார்த்தா நூற்றுக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு அந்த முத்திரைகள் அவங்க சொல்ற பலன்களை எனக்கு அப்படியே கொடுக்கணும், ஆனால் கொடுக்குற மாதிரி தெரியல, கொடுத்த மாதிரியும் தெரியுது, கொடுக்காத மாதிரியும் தெரியுது, சந்தேகத்திற்கிடமாகவும் இருக்குது. முழுமையான அந்த பலனை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? முத்திரைகளை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? முத்திரைகளை நான் எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும்? அப்படிங்கிற ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா செய்த அத்தனை முத்திரை பயிற்சிகளிலும் உங்களால் நிச்சய பலனை பெற முடியும். அது என்ன சீக்ரெட்? குருவே சரணம். நிறைய முத்திரைகள் இப்போ நம்ம போகர் சித்தாந்த சபையை பார்த்தீங்கன்னாலும் யூடியூப்பில் நூற்றுக்கணக்கில் முத்திரைகள் சொல்லியிருக்கோம். நிறைய அன்பர்கள் முத்திரைகளை யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணி வச்சுருப்பாங்க. பலவிதமான முத்திரைகள், உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகள் அனைத்திற்கும். இந்த முத்திரைகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம். சில சமயத்தில் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, பல சமயத்தில் கிடைக்காத மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே சொன்னது ஒன்றா இருக்குது, எனக்கு கிடைக்கிறது ஒன்றா இருக்குது. அப்போ முத்திரை பலன் கொடுக்கும்னு நம்புறதா, இல்லை பலனை கொடுக்காதுன்னு நம்புறதா, இல்லை அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதா? இது நமக்கு வரக்கூடிய கேள்வி. முத்திரைக்கு அந்த அளவுக்கு பலன் கொடுக்குற அளவுக்கு முத்திரைக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டால், முத்திரைகளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலங்கள் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நம்ம சின்ன அறிவு கட்டிய சில ரகசியங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறோம். இது இந்த முத்திரைகள் மேல் இருக்கக்கூடிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் விளக்கக்கூடிய வகையில இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. பெரு விரலையும் மோதிர விரலையும் நுனிப்பகுதிகள் தொட்டபடி இப்படி வைக்கிறேன். இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை அப்படின்னு பேர். ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது பிரபஞ்சத்துக்கிட்ட பேசக்கூடிய ஒரு கோட் வேர்டு மாதிரி. பிரபஞ்சம் ஒரு மெஷின் மாதிரி தான். நம்மளுடைய உணர்வுகளை எல்லாம் அதுக்கு புரிய, ஐயோ இவர் சரியா வச்சிருக்கிறாரு, இல்லை இவர் தவறா வச்சிருக்கிறாரு, பாவம் இவர் நினைச்சது ஒண்ணு ஆனா வச்சது தப்பா வச்சிருக்கிறாரு, பரவாயில்ல நம்ம பலனை கொடுப்போம் அப்படின்னு அதுக்கு தெரியாது. பர்ஃபெக்டா கோடு வேர்டை உள்ள போட்டீங்கன்னா அந்த கோடு வேர்டை அக்செப்ட்னு சொல்லும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இதுக்கு பேர் நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிருத்திவி முத்திரை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை இல்லை, இதுக்கு பேர் மயூர முத்திரை. என்னங்க சொல்றீங்க, இப்படி வச்சா அதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை இப்படி வச்சீங்க அப்படின்னா இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை. இதையே பொசிஷன் மாத்தி இப்படி வச்சீங்கன்னா இதுக்கு பேர் மயூர முத்திரைன்னு பேராயிரும். இதையே அப்படியே மாத்தி இப்படி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோஷங்கள் சாபங்கள் பரிகாரங்கள் செய்யறதுக்கு பலம் அதிகமாக கிடைக்க வேண்டி பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க, தோஷ நிவாரணி முத்திரைன்னு ஆயிரும். இப்படி வச்சிங்கன்னா, இப்படி வச்சா பிருத்திவி முத்திரை ஆகும். இந்த 3 விரல்கள் பூமியை நோக்கி வச்சா, அதையே இந்த 3ஐயும் ஆகாயம் பார்க்க இப்படி வச்சிங்க அப்படின்னா தோஷங்கள் சாபங்கள் பாவங்கள் விலகுவதற்கு பிரபஞ்சத்திட்ட ஹெல்ப் கேட்குறீங்கன்னு தோஷ நிவாரணி முத்திரையா மாறிடும். இப்படி வச்சிங்கன்னா பிருத்திவி முத்திரையா மாறிடும். இப்படி நீங்க அந்த அமைப்பை எப்படி வைக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் அதனுடைய பலனும் மாறும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நமக்கு என்ன தெரியணும், முத்திரையை எதற்காக வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த நோக்கத்திற்கான அந்த கரெக்டான அமைப்பில் நாம வைக்கணும். வச்சுட்டோம்னா ஒரே நாள்ல ஒரே சிட்டிங்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த விஷயத்துல நம்ம போகர் சித்தாந்த சபை ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முத்திரைகளை எப்படி வைத்தால் பலன் கிடைக்கும் என்பதை. இப்போ இன்னொரு உதாரணம், இப்போ எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு பேர் குபேர முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த 2 விரலை இங்க இப்படி வச்சுட்டு இந்த 3 விரல்கள் இப்படி தொட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் குபேர முத்திரை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நம்ம சபை என்ன சொல்லும் அப்படின்னா, குபேர முத்திரை நீங்க எப்படி வைக்கிறீங்களோ வைத்த அந்த அமைப்பை பார்த்தே நீங்க பொருளாதாரத்துல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிடலாம். ஒரு உதாரணம், இப்ப பாருங்க, இது என்னுடைய வலது கை, இது என்னுடைய இடது கை. இப்போ நான் இப்படி முத்திரை வைக்கிறேன். என்னுடைய உடலில் சரிபாதியை இந்த பக்கம் காந்தாரியாகவும் இந்த பக்கம் புருடனாகவும் இந்த பக்கம் பெண்ணினுடைய இந்த பக்கம் ஆணினுடைய தன்மையாகவும் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா
இப்போ நான் முத்திரையை இப்படி வச்சிடறேன், வச்ச உடனே டக்குன்னு நான் என் கையை பார்க்குறேன். இந்த முத்திரையை இப்படி வச்சது பாருங்க, இந்த ஒரு பகுதி லேசா இந்த பக்கம் சரிஞ்ச மாதிரி இருக்கு. பார்த்தா குபேர முத்திரை. எப்பொழுது இந்த 3 விரல்களும் சரியாக இப்படி செங்குத்தாக ஆகாயம் பார்த்தபடி இல்லாமல் இருக்குதோ, இப்படி உள்புறமாக சரிந்தபடி இருக்குதோ, அவங்க தன்னுடைய பொருளாதார விஷயத்தில் மனநிறைவு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தமாகுது. இதைத்தான் அகத்தில் உள்ளது புறத்தில் அடையாளமா தெரியுதுன்னு அர்த்தம். உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய ஒரிஜினல் குவாலிட்டி வெளிப்படுதுன்னு அர்த்தம். பொருளாதாரத்தில் நிறைவு இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். அதையே தவற ரொம்ப சரிக்கிறாங்கன்னா விரய செலவுகளை நிறைய பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பா இப்படி இருக்கிற முத்திரை இப்படி உள்பக்கமா நல்லா சரிஞ்சு நிக்குது அப்படின்னா, தான் கையில நிறைய பேர் குடும்பத்துல கேட்டிருப்பீங்க, என்கிட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சு, செலவாயிருச்சு, காலையிலேருந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல, 10,000 காணும், என்னதான் செலவு பண்ணுன்னு தெரியல. தனக்கே தெரியாமல் எவ்வாறு செலவாச்சுங்கிற உணர்வே இல்லாம விரயமா போகுதுன்னு அர்த்தம், அந்த மாதிரி முத்திரையை சரியா வைக்கலன்னா. அப்போ இப்படி முத்திரை வச்சா என்ன ஆகும்? பணம் வரும், ஆனால் வந்த பணம் சேவ் ஆகாது, வந்த வேகத்தில் வெளியில் போய்கிட்டே இருக்கும். அப்போ குபேர முத்திரை எப்படி வைக்கிறது? இந்த 3 விரல்கள் சரியாக ஆகாயம் பார்த்தபடி வைக்கணும். இப்படி டைரக்டாக செங்குத்தாக நிற்கணும், சரியக்கூடாது. இந்த பக்கம் இப்படி முன்னால் இப்படியெல்லாம் சரியக்கூடாது. அப்படின்னா செலவு என்னால் ஏற்படுதா, வெளியில் இருக்கவங்களால ஏற்படுதா, குடும்பத்தில் இருக்க ஆணாலையா பெண்ணாலையா, அந்த காசு எப்படி சேவ் ஆச்சுங்கிறது தெரியுதா தெரியலையா, இது எல்லாமே நீங்க வைக்கக்கூடிய முத்திரையினுடைய அமைப்பை பார்த்தே சொல்லிட முடியும். அப்போ முத்திரையில எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்குன்னு பாருங்க. இதை ரொம்ப ஈஸியா நீங்க உட்கார வச்சு ஜோசியம் சொல்ற மாதிரி அந்த முத்திரை நீங்க வைக்கிற ஸ்டைலை பார்த்து, இந்த முத்திரை இப்படி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பிரச்சனைங்கிறத சொல்ல முடியும்னா, அப்ப அந்த உடலினுடைய அறிவியலும் பிரபஞ்சத்தினுடைய அறிவியலும் எந்த அளவுக்கு பேசப்படுகிறது அப்படிங்கிறதா இங்க விஷயமே. அப்போ முத்திரைகளை செய்தால் பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எதற்காக செய்கிறோம், அந்த நோக்கத்திற்கான சரியான அமைப்பில் நாம் வைத்திருக்கிறோமாங்கிற அறிவு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த முத்திரை வைக்கிறேன், எனக்கு 1 லட்ச ரூபா பணம் வந்துருச்சு, முத்திரை வச்சேன் பணம் வந்துருச்சு, காலையில் பார்த்தா அந்த பணத்தை காணோம், எப்படி செலவாச்சுன்னே தெரியல. இது நல்லதா? 1 லட்ச ரூபா பணம் வந்துச்சு, வந்த பணத்தை நகை வாங்கினேன், இல்லை வீடு வாங்கினேன், இல்லை நிலம் வாங்கினேன்னு ஆரோக்கியமான முறையில் என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் அந்த செலவாகணும், இல்லைன்னா அது சேவிங்ஸாக இருக்கணும். இப்படி நடந்தால் நல்லதா? யோசிச்சு பாருங்க. அப்போ முத்திரையை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த முத்திரை எனக்கு கொடுக்க வேண்டிய பலனை ஆரோக்கியமான முறையில் கொடுக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அப்போ தான் அதனுடைய அமைப்பு நமக்கு தேவைப்படுது. இப்படி தெரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா முத்திரைகள் நிச்சயமாக பலனை கொடுத்தே தீரும். அது யார் தடுத்தாலும் நிற்காது. அதுதான் முத்திரையுடைய ஸ்பெஷாலிட்டி, அதுதான் நம்ம சபையினுடைய ஸ்பெஷாலிட்டியும் கூட. குருவே சரணம். ஓ